ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஃபாத்திமா ஃபேரோஸ் பேசுகிறது, ஏஎஸ்ஆர் கிச்சன்லேருந்து. இதில் நான் துவரம் பருப்பு சாம்பார் பண்ண போகிறேன். இதை பாருங்கள், துவரம் பருப்பு வாஷ் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் இதில் 3 தக்காளி போட்டிருக்கேன். அப்புறம் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். முதல்ல இது நல்லா வேகிச்சு அப்புறம் நாங்கள் இது எப்படி செய்கிறது மெத்தட் காமிக்கிறேன். இது கூட உருளைக்கிழங்கு வறுத்து பொரியல் மாதிரி, அப்புறம் காமுனிக்கீரை பொரியல். இதுக்கு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறது காமுனிக்கீரைக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 1.5 வெங்காயம். அதுக்கப்புறம் காமுனிக்கீரைக்கு இது பூண்டு, இந்த பச்சை மிளகாய் முதல்ல இது லைட்டாக மிக்சியில் அடிச்சுட்டு இந்த தேங்காய் பவுட்ரு இது சேர்த்து அப்படியே வச்சுக்கலாம். தேங்காய் மறுபடியும் அரைக்க தேவையில்லை, ஏற்கனவே பவுடராக இருக்காது. ஸோ இது மட்டும்தான் அரைச்சிட்டு அந்த கீரைக்கு. அப்புறம் இது ரசம் பருப்பு ரசம் சொன்னேன்ல, அதுக்கு இதில் இந்த ஜீரகம் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன், மிளகு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன், அப்புறம் தனியா 1 ஸ்பூனு, பச்சை மிளகாய் காஞ்சி மிளகாய் ஒரு 4-5 காஞ்சி மிளகாய் இதில் போட்டிருக்கேன். இது நான் லைட்டாக வறுத்து வச்சுருக்கேன். ஸோ ஒன்றா நான் காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு ரெடியாக எல்லாம் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் எனக்கு வீடியோ கரெக்டாக போடுறதுக்கு கரெக்டாக இருக்கனால ஸோ காமிக்கிறேன் பாருங்கள். இது நான் இந்த இதில் அம்மி மாதிரி இது சின்னதாக இதில் நான் இடித்து போட போகிறேன். இந்த மாதிரி இதில் இடித்து போட்டால் ரசம் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். மிக்சியில் அரைக்கிறவங்களும் மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ எனக்கு இந்த இதில் பண்ணிட்டு சாப்பிட்லான்னு நினச்சி ரசம் பண்ண போகிறேன். இதில் பண்ண போகிறேன் போட்டு இது நல்லா இடிச்சிட்டு அப்புறம் பாருங்கள். இதில் இடிச்சிட்டு அப்புறம் இந்த பூண்டு ஒரு பூண்டு அப்படியே தோல் உரித்து இதில் போட்டுடலாம். ஸோ இதில் நான் இடிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த பூண்டு தோல் உரித்து இதுவும் போட்டுடலாம். இதில் இதை பாருங்கள், இப்போ நல்லா ஆகிடுச்சு, இது நல்லா ஸ்பாஷ் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, பாரு நல்லா இது ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு வெங்காயம் போட போகிறேன். அப்புறம் கருவேப்பிலை, கடுகு எல்லாமே போட்டு பெருங்காயம் போட்டு இது நல்லா எண்ணெயில் தாளிச்சிக்கலாம். அது வரைக்கும் குக்கரில் இந்த பருப்பு வேகட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கீரைக்கு சொன்னேன்ல, கீரைக்கு இது நாங்கள் பாருங்கள், இதுவும் மிக்சியில் லைட்டாக ஒரு அரைச்சிட்டேன். இதுக்கு நான் சொன்ன மாதிரி 1.5 வெங்காயம் இதுக்கு. ஓகே, இப்போ நான் முதல்ல கீரை இது பண்ணிப்பேன். இது எல்லாமே ரெடி ஆகிடுச்சுன்னு எண்ணெய் சூடை பண்ணி இதில் வெங்காயம் போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கலாம். ஏன்னா காமுனிக்கீரை கொஞ்சம் கசப்பாக இருக்கனால அதிகமாக சால்ட் இருக்கக்கூடாது. ஸோ லாஸ்ட்டில் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சோண்டு சர்க்கரை போட்டுக்கலாம். நீங்கள் லைட்டாக தான் கசப்பாக இருக்கும், வேணும்னா சர்க்கரை போட்டுக்கலாம். இது உருளைக்கிழங்குக்கு எண்ணெய் முதல்ல சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகிடுச்சு அப்புறம் இதில் கடுகு, கருவேப்பிள்ளை, கொஞ்சோண்டு வெங்காயம் போட்டுக்கலாம். உங்களுக்கு சாம்பார் வெங்காயம் வேணும்னா சாம்பார் வெங்காயம் போட்டுக்கலாம். நான் இப்போ சாம்பார் வெங்காயம் என்னென்ன இந்த வெங்காயம் தான் போட்டிருக்கேன். ஓகே, இது ஒரு பக்கம் ஆகிட்டுருக்கு, ஒரு பக்கம் ரசத்துக்கு பருப்பு வேகிறதுக்கு, ஒரு பக்கம் சாதம். ஸோ இது உருளைக்கிழங்குக்கு இது முதல்ல போட்டுடலாம். முதல்ல உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டுட்டு இது கீரைக்கு வெங்காயம் கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆனாலே போதும். இது உருளைக்கிழங்குக்கு எப்படின்னா பொரியல் மாதிரியும் இருக்காது, ஆனால் லைட்டாக வறுத்து மாதிரி இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பருப்பு ரசத்துக்கு இந்த மாதிரி உருளைக்கிழங்கு, அப்புறம் கீரை, இல்லை நீங்கள் மீன் வறுத்து சாப்பிட்லாம், கறி தொக்கு பண்ணிக்கலாம், சிக்கன் ஃப்ரை பண்ணிக்கலாம், சிக்கன் கிரேவி பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கும் இந்த சாம்பாருக்கு இந்த பருப்பு ரசத்துக்கு அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
பாருங்கள், இது நல்லா ப்ரௌன், லைட் ப்ரௌனாக ஆயிடுச்சு. இப்போ இதில் நாங்கள் உருளைக்கிழங்கு போட்டுடலாம். இப்போ ஒரு சைட் பார்த்திங்கன்னா கீரை போட்டுடலாம். வெங்காயம் நல்லா லைட் ப்ரௌனாக ஆயிடுச்சு. இப்போ இது கீரை போட்டுடலாம். முதல்ல இந்த கீரையில் தண்ணி இருக்கும், அதனால் முதல்ல தண்ணி இதெல்லாம் ஆயிடுச்சு. காஞ்சிக்கு அப்புறமா நாங்கள் அரைச்சி வச்சுருக்க மசாலா போட்டுடலாம். தேங்காயும் பச்சை மிளகாவும் அப்புறம் பூண்டு இது முதல்ல கொஞ்சம் நேரம் இதாக இருக்கும். நீங்கள் இதில் வேணும்னா நீங்கள் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம், தனியா தூள் போட்டுக்கலாம். நான் தனியா தூள் மட்டும்தான் போடுவேன் இது கீரைக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா இது பாருங்கள், இதை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் இருக்குது தண்ணி கூட கொஞ்சம் எடுத்துட்டு அப்புறம் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். முதல்ல நாங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் அது கடைக்கு ஒட்டிக்கும். இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறேன். அப்புறம் மஞ்சள் தூள், தனியா தூள், மிளகாய் தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் அதிகமாக தண்ணி போட மாட்டேன், இதுலேயே நாங்கள் வறுத்துடலாம். ஸோ இது பாருங்கள், மஞ்சள் தூள், தனியா தூள், கரம் மசாலா, கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் மொத்தமாக இதெல்லாம் போட்டுடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி சமைச்சு பாருங்கள். உருளைக்கிழங்கு பொரியல், உருளைக்கிழங்கு வறுத்து, உருளைக்கிழங்கு இந்த மாதிரியும் ஒரு மெத்தட் பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எந்த தயிர் சாதத்துக்கு, புளி சாதத்துக்கு, லெமன் ரைஸ்க்கு எல்லாத்துக்கும் இது வச்சு நீங்கள் சாப்பிட்டா அவ்வளோ, கீரை குழம்புக்கு நல்லா இருக்கும் இதெல்லாம். அப்புறம் இதுவும் வெந்துட்டே இருக்குது. நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சா கீரை? பார்த்திங்களா, நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு கீரை. அதனால தான் முதல்ல கீரை போட்டிங்கன்னா அந்த தண்ணியிலையே இது கொஞ்சம் நல்லா சாஃப்டாகிடும். பார்த்தீங்களா? இதில் இப்போ இந்த மசாலா போட்டுடலாம். நான் சொன்ன மசாலா இது போட்டுடலாம். ஸோ அரை டீஸ்பூன் சால்ட்டு போடுறேன். இதில் உங்களுக்கு எப்படி வேணும்னா சால்ட்டு நீங்கள் பார்த்து போட்டுக்கலாம். வேணும்னா நீங்கள் தண்ணி கூட கொஞ்சம் லைட்டாக போட்டுட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வெந்துடும் அந்த உருளைக்கிழங்கு. ஸோ இந்த கீரையும் இதாகிடுச்சு. மசாலா போட்டுட்டேன் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் சர்க்கரை, ஏன்னா பசங்க சாப்பிட மாட்டாங்க, அதுக்காக தான் லைட்டாக போடுறேன். இல்லைன்னா நானும் என் வீட்டுக்காரனும் அப்படியே சாப்பிட்டுடுவோம். பையனுக்குனால தான் கொஞ்சோண்டு போட்டேன். பார்த்திங்கன்னா தனியா போட போகிறேன், தனியா தூள். வாசனத்துக்கு நல்லாயிருக்கும். சாப்பிட்றப்ப அந்த தனியா வாசனை நல்லா வரும். நான் கீரையெல்லாம் அதிகமாக வேக வைக்க மாட்டேன். ஏன்னா அரை இது தான் வேகணுமா கீரை, அரை இது வந்து அப்படியே நாங்கள் சாப்பிட்ணுமா, அப்போ தான் ஹெல்த்துக்கு நல்லது சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆஃப் பண்ணிடுவேன். ஸோ பாருங்கள் கைஸ், உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. பொரியல் மாதிரியும் சொல்லிக்கலாம், வறுவல் சொல்லிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நான் சமைச்சிட்டேன். இது உருளைக்கிழங்கு பொரியல் தான். அப்புறம் கீரை இதுவாக ஆச்சு. இப்போ இது ரசம் வந்து பருப்பு ரசம், இது நல்லா வெந்துச்சு பாருங்கள். அப்புறம் இப்போ இது ரெடி பண்ண போகிறேன். ஸோ இந்த மெத்தட் ஸ்டார்ட் பண்ணுவேன்.
இப்போ ரசத்துக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் நிறைய வீடியோ வந்து பிடிப்பேன் என் ஃபோன்லேருந்து. ஆக்சுவலாக என்ன ஆகும்னா, எனக்கு ஃபோன் வந்தால் வீடியோ கட் ஆகிடும். அதனால் நிறைய வீடியோ அந்த மாதிரி எனக்கு கட் ஆகிருக்கு. ஃபோன் வந்தால் உடனே வீடியோ கட் ஆகிடும். ஸோ இப்போ என் ஹஸ்பண்ட் ஃபோன்லேருந்து நான் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு என் ஃபோனுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். ஸோ இதில் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுன்னா இதில் நாங்கள் கடுகு முதல்ல கடுகு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஸோ இது நல்லா சூடாச்சு, கடுகு போட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் கருவேப்பிலை. இந்த பாருங்கள் நல்லா ஸ்பாட் ஆகிடுச்சு. இதில் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நாங்கள் தாளிச்சிடலாம். இந்த பாருங்கள் நல்லா பருப்பு எங்கேயுமே தெரியல பாருங்கள். சாம்பார் மாதிரியெல்லாம் வைக்கக்கூடாது. ரசம்னா ரசம் மாதிரி தான் இருக்கணும். இந்த பருப்பு ரசம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு அவ்வளோவா டேஸ்ட்டாக இருக்கும். நான் கொஞ்சம் புளி அதிகமாக போட்டுட்டேன், ஆனால் கொஞ்சம் தான் புளி தண்ணி இதில் போட போகிறேன். நீங்கள் இவ்வளோண்டு புளி போட்டுடலாம். ஓகே கைஸ், இதை பாருங்கள் இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இதில் இப்போ கொஞ்சம் பெருங்காயம் போட்டுட்டு நான் இங்கே வச்சுருக்கேன் இந்த மசாலா போட்டுடலாம். ஸோ வெங்காயம் லைட் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ இதில் இந்த மசாலா போட்டுக்கலாம். இந்த மசாலா இடிக்கிறப்போ அவ்வளோ நல்ல வாசனை வந்துச்சு. வியூவர்ஸ், நீங்களும் வீட்டில் பண்ணி செஞ்சு பாருங்கள். இல்லைன்னா இந்த மசாலா நீங்கள் ரெடி பண்ணி கூட ஒரு பாட்டிலில் போட்டு கூட வச்சுக்கலாம். எப்போ உங்களுக்கு தேவையோ நீங்கள் எடுத்து இந்த சாம்பார் ரசம் பண்ணிக்கலாம். நீங்கள் பருப்பு ரசம் அவ்வளோ நல்லாயிருக்கும். இது என்ன சொல்கிறது, டேஸ்ட்டாக சாப்பிட்ணுன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் தக்காளி ரசம் ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணி போட்டிருக்கேன். தக்காளி ரசம் இன்னும் 2-3 ரசம் நான் ரெடி பண்ணி போட்டிருக்கேன். இந்த சாம்பார் ரசம், இந்த பருப்பு சாம்பார் ரசம் போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி தான் எனக்கு டைம் கிடச்சிச்சு. இன்ஷா அல்லாஹ் இன்னும் நிறைய வீடியோ நான் போட போகிறேன், பாருங்கள். ஸோ இது எண்ணெயில் நல்லா ஆயிடுச்சு. அதிகமாக ஆனால் கூட இது வாசனை வந்துடும், கருகிற வாசனை வந்துடும். ஸோ இது ரெடி ஆயிடுச்சுன்னா நாங்கள் இந்த பருப்பு வந்து போட்டுடலாம். அப்புறம் கொஞ்சம் புளி கரைச்சி கூட விட்டுட்டு அப்புறம் சால்ட்டு போட்டுடுறேன். லாஸ்ட்டில் அடுப்பை ஆஃப் பண்ணுறப்போ நல்லா கொதி வந்துச்சு. அப்புறம் ஆஃப் பண்ணுறப்போ நாங்கள் கொத்தமல்லி போட்டுட்டு ஆஃப் பண்ணேன். இதுக்கு தனியாக நாங்கள் இது போட தேவையில்லை, மிளகாத்தூள் போட தேவையில்லை. ஏற்கனவே நாங்கள் மிளகு இருக்குதுல்ல, காஞ்சி மிளகா கூட நான் இது பவுடராக பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இதனால் அது போடக்கூடாது. ஸோ இதில் புளி கரைச்சி விட்டுடலாம். இப்போ நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன், இது போட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் இதில் தண்ணி போட்டுக்கலாம் நாங்கள். அப்புறம் இதில் 1 ஸ்பூன் சால்ட்டு போடுறேன். உங்களுக்கு எப்படி தேவையோ நீங்கள் அந்த மாதிரி சால்ட்டு போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி போட போகிறேன். தண்ணி நான் சொன்னேன்ல, உங்களுக்கு ரொம்ப கட்டியாக கூட இருக்காது, ரொம்ப தண்ணி கூட இருக்கக்கூடாது. ஸோ ரசம் மாதிரி இருக்கும். இப்போ தெரியுதா, ரசம் மாதிரி இருக்குது பாருங்கள். சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு எப்படி தேவையோ இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம். எனக்கு இது போதும், ஏன்னா எனக்கு அந்த அளவு தெரியனால நான் இவ்வளோ தான் பண்ணுவேன். இது நல்லா கொதிக்க வரப்போ கொத்தமல்லி போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம், அவ்வளோதான். ஸோ கொஞ்சம் கொதிக்க வர வரைக்கும் நான் காமிக்கிறேன். அப்புறம் கொத்தமல்லி போட்டுட்டு நான் ஆஃப் பண்ணிடுறேன். பாருங்கள் நல்லா கொதி வருது.
ரொம்ப நேரம் வந்துகிட்டே இருக்குது இந்த கொதி. ஸோ இந்த கொதி வந்தப்போ இந்த போட்டணும் கொத்தமல்லி. இப்போ லைட்டாக அப்பளம் வறுத்துக்கலான்னு. ஸோ இந்த அப்பளம் வந்து நான் வறுத்துக்கலாம். பாருங்கள், நல்ல கொதி வருது பாருங்கள். ஓகே, இந்த கொதி வந்துச்சுன்னா ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் மூடி வச்சிடலாம். ஸோ இதுக்கப்புறம் அப்பளம் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ அப்பளம் ரெடி ஆகுது. ஸோ ஓகே காய்ஸ், எல்லாமே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். உருளைக்கிழங்கு பொரியல், கீரை, புட்டு, அப்புறம் பருப்பு ரசம், அப்பளம் வறுத்து, அப்புறம் சாப்பாடு, அப்புறம் ஊறுகாய். இப்போ பாருங்கள், இதோட நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பருப்பு ரசம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட் இருக்கும். அது கூட ஒரு நெய் போட்டுக்கலாம். லைட்டாக நெய் போட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு விட மாட்டிங்க. கீரை, எப்படி இருக்குது பாருங்கள் யுவர்ஸ். இது நானாக செஞ்ச ஊறுகாய். எல்லாமே சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு பண்ணி பாருங்கள். நீங்களும் வீட்டில் சமைச்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அல்லாஹ் ஹாஃபீஸ்.